ராயன் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு ஜூன் 13 படம் ரிலீஸ் ஆகும். கார்த்தியோட அடுத்த படத்துக்கான டைட்டில் மெய்யழகன். இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு 96 எடுத்த பிரேம் டைரக்ஷன்ல கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்றாரு. பாபி சிம்காவோட அடுத்த படத்துக்கான டைட்டில் நான் வைலன்ஸ். இதுக்கான டைட்டில் லுக்கும் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு மோகன்ராஜா அடுத்து சிரஞ்சீவியை வச்சு ஒரு படம் பண்றதுக்கான டாக்ஸ் போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே மோகன்ராஜா சிரஞ்சீவியை வச்சு காட்ஃபாதர்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. இப்ப திரும்ப இந்த காம்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப மோகன்ராஜாவோட அடுத்த படம் தனி ஒருவன் 2 தான். அந்த படத்துக்கு அப்புறம் இது நடக்குமா இல்ல முன்னாடியே நடக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குட் பேட் அக்லிக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல முடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு இடையில அஜித் விடாமுயற்சியோட ஷூட்டிங்கும் போயாகணும். சோ குட் பேட் அக்லில அஜித்துக்கான கால் ஷீட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அக்டோபருக்குள்ளே படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. தி கோட் மூவிக்கான ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோ ஒன்னு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதி, வெங்கட் பிரபு, அர்ச்சனா கல்பத்தி இந்த போட்டோல இருக்காங்க. இது அபிஷியலா வந்த போட்டோ தான். சூர்யா 44க்கான ஷூட்டிங் ஜூன்ல ஆரம்பிக்க போகுது. இதுக்கான டெஸ்ட் ஷூட் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான டைட்டில் அண்ட் கிளிம்ஸ் கூட இப்ப ரெடி பண்றதா நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இதை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது விடுறாங்களா இல்ல லேட்டா விடுறாங்களான்னு. எல்சியூ ஷார்ட் பிலிம்ல தளபதி கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப தளபதி வச்சு புதுசா எதுவும் ஷூட் பண்ணதா நியூஸ் வரல. ஆனா லியோ டைம்ல ஏதாச்சும் ஷூட் பண்ணி ரிலீஸ் ஆகாம இருந்தா அதை இதுல ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. தி கோட் மூவில விஜய் சில ஆக்ஷன் சீனுக்கும் டான்ஸ் காட்சிகளுக்கும் டூப்பு போட்டதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் பழைய படங்கள ஒரு சில மூவிஸ்க்கு டூப் போட்டிருக்காரு. ஆனா இப்ப வரக்கூடிய மூவிஸ் எல்லாத்துக்கும் நானே தான் பண்ணுவேன்னு சொல்லி அவரே தான் பண்றாரு. சோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். மோடியோட பயோபிக் எடுக்க போறதாவும் அதுல சத்யராஜ் நடிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுவும் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் இதுல சொல்லக்கூடாது. ஆனா இது நடக்க வாய்ப்பு கம்மி. கூலி படம் பத்தி டெய்லி அப்டேட் போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் கூலி ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஜூன்ல ஸ்டார்ட் ஆயிடும். டெய்லிக்குள்ள கூலி அப்டேட் இருக்காது நண்பா. நான் அப்டேட் வரும்போதெல்லாம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு பெரிய கமெண்டா கேட்டிருக்காரு. நீங்க அடுத்த டைம் கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணீங்கன்னு நல்லா இருக்கும் நண்பா. குட் பேட் அக்லி 500 கோடி வசூல் பண்ணுமா? அண்ட் குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித் ஃபேன்ஸோட போட்டோ எடுத்திருக்காரு. அதுல லுக் வேற மாதிரி இருக்கு. இத பத்தி கேட்டிருக்காரு. இந்த லுக் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூவில அஜித்துக்கு முழு லுக் இருக்க வாய்ப்பு அதிகம். சோ அதனாலதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோல லுக் வேற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த படம் 500 கோடி எல்லாம் வருமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஆதிக்கோட ஃபேன் பாய் சம்பவமா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். லூசிஃபர் 2க்கு ஏன் டைட்டில் வேற வச்சாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான கரெக்டான ரீசன் எனக்கு தெரியல. ஆனா ஒரு சின்ன ரீசன் இருக்கு. அது என்னோட கெஸ். இது உண்மையாவும் இருக்கலாம் இல்ல பொய்யாவும் இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எந்திரனை வச்சுப்போம். எந்திரன் பார்ட் 1ஓட ப்ரொடியூசர்ஸ் சன் பிக்சர்ஸ். ஆனா பார்ட் 2க்கு லைக்கா. எந்திரனுக்கு பார்ட் 2 எடுக்கும் போது சன் பிக்சர்ஸ் அந்த எந்திரனுங்கிற தலைப்பை கொடுக்க மாட்டான்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 2.1 வச்சாங்க. அதே மாதிரி லூசிஃபர் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் வேற வேற ப்ரொடியூசர் தான். சோ எந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் ஆயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. தி கோட்ல எத்தனை சாங் இருக்கு? ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சுதானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் சீக்கிரமே முடிய போகுது. கோட்ல 4 to 5 சாங் இருக்கும். ஆடு ஜீவிதம் ஓடிடி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வாரம் வரும்னு தான் சொன்னாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ் சினிமால வந்த ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. உத்தம புத்திரன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் படம். எஸ்டிஆர் 48 மூவிக்கு யாரு மியூசிக் பண்ணுவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மியூசிக் டைரக்டர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன். ஆனா ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம். மகாராஜா மூவிக்கான ரிலீஸ் டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாசம் வர வேண்டிய படம் தான் இது. ஆனா போஸ்ட்பாண்ட் ஆயிட்டு திரும்ப அப்டேட் வந்தா நான் சொல்றேன். புஷ்பா மூவிக்கான பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் 200 கோடி கிட்ட, கலெக்ஷன் 368 கோடி. ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு அப்டேட் விடுறேன்னு சொன்னாங்களே, அது என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அஞ்சாமே ஃபர்ஸ்ட் லுக் பத்தி நேத்து நான் சொன்னேன்ல, அதான் அந்த அப்டேட். பேபி ஜான் படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. வேற பெருசா எந்த அப்டேட்டும் வரல. இப்ப சன் டிவில விஜய் படத்தை போடும்போது விஜய்ங்கிற பேரை சொல்ல மாட்டாங்க. இது விஜய் சன் டிவிக்கு இடையில பிரச்சனை தானான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிலாம் இல்ல, பிரச்சனை இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் பண்ணல. இப்ப வாரிசு படத்தை சண்டே போடுறதா சொன்னாங்க. அதுல விஜய்ங்கிற பேரை சொன்னாங்க. நான் ப்ரோமோல பார்த்தேன். இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்ததுல எது வின்னரு, அயலானா இல்ல கேப்டன் மில்லரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 வின்னர் இல்ல, 2 அவரேஜ் தான் போயிருக்கு. ரிப்பப்பரி, வசந்தமுள்ள, யானை முகத்தான், திருவின் குரல் மூவிக்கெல்லாம் யாரு சேட்டலைட் வாங்கியிருக்கா, ஏன் டிவில போட மாட்டாங்க, இல்ல படம் பிளாப்ங்கிறதுனாலயான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வசந்தமுள்ள சன் டிவி கிட்ட இருக்கு. மத்த மூவிஸ்க்கான ரைட்ஸ் தெரிஞ்சா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். மூவிஸ் பிளாப் ஆனதுனால தான் பெருசா டிவில போடல, அதான் காரணம். கைதி விக்ரம் லியோல பார்ட் 2 லீடு விட்ட மாதிரி கூலி மூவிலையும் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருக்கும். பார்ட் 2 லீடு இருக்கும். அயன்மேன் திரும்ப வருவாரா, அவெஞ்சர்ஸோட அடுத்த பார்ட்ல இருப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போய் அயன்மேனை கூட்டிட்டு வருவாருன்னு சொல்றாங்க. அது எப்படி என்னன்னு படம் பார்த்தா தான் தெரியும். கல்கி படம் எத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 20 லாங்குவேஜ்க்கு மேல வருதுன்னு நினைக்கிறேன். அரண்மனை 5 கன்ஃபார்ம் ஆனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அரண்மனை 4 ஹிட் ஆயிட்டு. சோ 5 கன்ஃபார்ம் தான். பிச்சில் இதுவும் வரும். புறநானூறு படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இந்த படம் பத்தி அப்டேட் ஒன்றும் இல்ல, நான் வந்தா சொல்றேன்.
மூவிஸ்ல ஏன் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி இதெல்லாம் சீக்கிரமே மாறிடும். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸும் மாறிட்டாங்க. ஆடியன்ஸ் கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப சினிமாவும் மாறிடும். இந்த 2 கமெண்ட்டுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவனோட லைனப்புக்கு நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. காட்ஸிலா -1க்கும் என்னால படத்தை பார்க்க முடியல நேத்து நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ஊர்ல படமே வரல போல. ஆனா பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா பார்க்க முடிஞ்சா பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.